திருமணத்திற்குப் பிறகு யாரிடமும் பகிரக்கூடாத விஷயங்கள் என்னென்ன என்ற இந்த கேள்விக்கு பலரும் யோசித்திருக்கலாம். இது வெறும் ரகசியம் காப்பது பற்றியது மட்டுமல்ல, உறவுகளின் ஆரோக்கியம் மற்றும் உங்கள் தனிப்பட்ட மன அமைதி பற்றியதும் கூட. இதில் உளவியல் ரீதியான பல நுட்பமான விஷயங்கள் அடங்கியுள்ளன. வாங்க விரிவாக பார்க்கலாம். திருமணம் என்பது இரண்டு தனிநபர்கள் இணைந்து ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்கும் ஒரு அழகான பயணம். இந்த பயணத்தில் அன்பு, புரிதல், நம்பிக்கை என பல தூண்கள் இருந்தாலும் சில விஷயங்களை நமக்குள் மட்டுமே வைத்துக் கொள்வது உறவுக்கு மேலும் பலம் சேர்க்கும். முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம் உங்கள் துணையின் குறைகள் அல்லது பலவீனங்கள். இது பல நேரங்களில் நாம் கவனிக்கத் தவறும் ஒன்று. ஒருவருடைய பலவீனம் என்பது மிகவும் தனிப்பட்ட விஷயம். திருமணத்திற்கு முன் ஒருவருடைய பலவீனங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். திருமணம் முடிந்த பிறகு அவை உங்கள் இருவருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்க வேண்டும். உளவியல் பார்வை: ஒருவரின் பலவீனங்களை மற்றவர்களிடம் பகிர்வது அவர்களை அவமானப்படுத்துவதோடு அவர்களின் சுயமரியாதையை கடுமையாக பாதிக்கும். உளவியலில் ஒருவரை மற்றவர்களிடம் கீழே இறக்கிப் பேசுவது என்பது உறவில் நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை அசைக்கும். இது உங்கள் துணைக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தும். காலப்போக்கில் அவர்கள் உங்களிடம் இருந்து விலகவும் மனம் விட்டு பேசத் தயங்கவும் கூடும். உங்கள் துணையின் பலவீனங்களை நீங்கள் வெளியே பகிரும்போது அது அவர்களுக்கு பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்தும். என் பலவீனங்களை என் துணை மற்றவர்களிடம் கூறுகிறாரே என்ற எண்ணம் அவர்களுக்கு உங்களின் மீது இருந்த நம்பிக்கையை சிதைத்துவிடும். ஒருவேளை உங்கள் துணைக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தில் உதவி தேவைப்பட்டால் நீங்கள் நேரடியாக அவர்களிடம் பேசலாம் அல்லது ஒரு நிபுணரின் ஆலோசனையை பெறலாம். ஆனால் அதை மற்றவர்களிடம் ஒரு கிசுகிசு போல பகிரக்கூடாது. இது உங்கள் துணையின் மீது நீங்கள் வைத்திருக்கும் மரியாதையை வெளிப்படுத்தும். உங்கள் குடும்பத்தின் நிதி தொடர்பான விஷயங்கள். பணம்: இது மிகவும் உணர்ச்சிகரமான ஒரு விஷயம். உங்கள் குடும்பத்தின் வருமானம், சேமிப்பு, செலவுகள், கடன்கள் போன்ற நிதி தொடர்பான விஷயங்களை வெளியே யாரிடமும் பகிரக்கூடாது. உளவியல் பார்வை: பணப்பிரச்சனைகள் குடும்பத்தில் பெரிய பிளவுகளை ஏற்படுத்தக்கூடியவை. உங்கள் குடும்பத்தின் நிதி நிலைமை மற்றவர்களுக்கு தெரியவரும்போது அது தேவையற்ற விமர்சனங்களையும் ஆலோசனைகளையும் கொண்டுவரும். சிலர் உங்களுக்கு நல்லெண்ணத்துடன் ஆலோசனை கூறினாலும் அணுகலாம். தம்பதியினரின் நெருங்கிய உறவுகள்: இது மிகவும் தனிப்பட்ட மற்றும் உணர்ச்சிகரமான ஒரு பகுதி. உங்கள் படுக்கையறை விஷயங்கள் அல்லது தம்பதியினரின் தனிப்பட்ட நெருக்கமான தருணங்கள் குறித்து யாரிடமும், ஏன் உங்கள் பெற்றோர் அல்லது நெருங்கிய நண்பர்களிடம் கூட பேசக்கூடாது. உளவியல் பார்வை: நெருக்கமான தருணங்கள் என்பது தம்பதியினரின் பிணைப்புக்கும் புரிதலுக்கும் அடிப்படையானது. இதை மற்றவர்களிடம் பகிர்வது உங்கள் துணையின் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை முற்றிலும் சிதைத்துவிடும். இது துரோகம் போன்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடும். உளவியலில் இரகசிய பாதுகாப்பு என்பது ஒருவரின் தனிப்பட்ட எல்லைகளை மதிப்பதை குறிக்கிறது. இதை மீறும்போது உங்கள் துணை பயன்படுத்தப்பட்டு அல்லது காட்டிக் கொடுக்கப்பட்டு உணர்வை பெறுவார். இது உங்கள் இருவருக்குமான நெருக்கத்தை பாதித்து உளவியல் ரீதியான தூரத்தை உருவாக்கும். இந்த விஷயங்கள் உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள புனிதமான பந்தம். அதை வெளியே சொல்வது உங்கள் துணையின் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் அத்துமீறுவதாகும். கடந்த கால உறவுகள்: திருமணத்திற்கு முன் உங்களுக்கு இருந்த உறவுகள் பற்றிய விவரங்களை முடிந்தவரை உங்கள் துணையின் நெருங்கிய நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ பகிர்வதை தவிர்க்கவும். உங்கள் துணைக்கு உங்கள் கடந்த காலம் பற்றி தெரிந்திருக்கலாம், ஆனால் அதை மற்றவர்களிடம் விவரிப்பது தேவையற்ற ஒப்பீடுகளுக்கும் சங்கடங்களுக்கும் வழிவகுக்கும். உளவியல் பார்வை: கடந்த கால உறவுகள் பற்றிய பேச்சு தற்போதைய உறவில் பொறாமை மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வை தூண்டும். உளவியலில் சமூக ஒப்பீட்டு கோட்பாடு என்பது மக்கள் தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு மதிப்பிடுவதை குறிக்கிறது. உங்கள் கடந்தகால உறவுகளைப் பற்றி மற்றவர்களிடம் பேசும்போது அவர்கள் உங்களையும் உங்கள் துணையையும் அந்த பழைய உறவுகளுடன் ஒப்பிடத் தொடங்குவார்கள். இது உங்கள் உறவில் தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். உங்கள் துணையின் மனதில் நான் அவர்களுக்கு போதுமானவன், போதுமானவள் இல்லையோ என்ற கேள்வியை எழுப்பக்கூடும். உங்கள் கடந்த காலம் உங்கள் துணைக்கு தெரிந்திருந்தால் போதும். அதை மற்றவர்களிடம் சொல்லி புதிய உறவில் தேவையற்ற மனக்கசப்பை ஏற்படுத்தாதீர்கள். உங்கள் தற்போதைய உறவுக்கு முழு முக்கியத்துவம் கொடுங்கள்.
குடும்பச் சண்டைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள். எல்லா குடும்பங்களிலும் சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் வருவது சகஜம். ஆனால் இந்த சண்டைகள் உங்கள் குடும்பத்திற்குள் மட்டுமே இருக்க வேண்டும். அதை வெளியே உள்ளவர்களிடம், குறிப்பாக உங்கள் நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ ஒரு புகார் போல பகிரக்கூடாது. உளவியல் பார்வை. சண்டைகளை வெளியே பகிர்வது உங்கள் குடும்பத்தின் தனிப்பட்ட பிரச்சனைகளை பொதுவெளியில் அம்பலப்படுத்துவதாகவும், இது உங்கள் துணையின் மனநிலையை பாதிப்பதோடு குடும்பத்தின் மரியாதையையும் குறைக்கும். உளவியலில் வெளிப்படைத்தன்மைக்கு அப்பால் என்பது எல்லாவற்றையும் பகிரக்கூடாது என்பதை குறிக்கும். உங்கள் சண்டைகளை வெளியே பகிரும்போது மற்றவர்கள் உங்கள் துணையின் மீது ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்கிக் கொள்வார்கள். இது ஒரு நம்பிக்கை துரோகமாகவும் பார்க்கப்படலாம். மேலும் நீங்கள் சண்டைகளை பகிரும்போது மற்றவர்கள் தேவையில்லாமல் உங்கள் குடும்ப விஷயங்களில் தலையிடக்கூடும். சண்டைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் இருவரும் நேரடியாக பேசலாம் அல்லது ஒரு நிபுணரின் உதவியை நாடலாம். வெளியாட்களின் தலையீடு நிலைமையை மேலும் மோசமாக்கும். ஒருவேளை நீங்கள் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்தால், நம்பகமான ஒரு ஆலோசகரிடம் மட்டும் உங்கள் மனநிலையை பற்றி பேசலாம். சண்டையின் முழு விவரத்தையும் அல்ல. உங்கள் துணையின் குடும்ப பிரச்சனைகள். திருமணம் என்பது 2 குடும்பங்களின் இணைப்பு. உங்கள் துணையின் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மிகவும் தனிப்பட்டவை. அவற்றை வெளியே யாரிடமும், உங்கள் பெற்றோர் அல்லது நண்பர்களிடம் கூட பகிர்வதை தவிர்க்கவும். உளவியல் பார்வை. ஒருவரின் குடும்ப பிரச்சனைகளை வெளியே பகிர்வது அந்த நபரின் குடும்பத்தின் மீதான மரியாதையை குறைக்கும். இது உங்கள் துணைக்கு மிகுந்த சங்கடத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும். உளவியலில் குடும்ப ஒருமைப்பாடு, ஃபேமிலி கொஹீஷன் என்பது ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்கள் எவ்வளவு நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளனர் என்பதை குறிக்கிறது. உங்கள் துணையின் குடும்ப பிரச்சனைகளை வெளியே பகிரும்போது நீங்கள் அந்த குடும்பத்தின் ஒருமைப்பாட்டிற்குள் ஊடுருவி ஒரு வகையான பிரிவினையை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்தலாம். இது உங்கள் துணையின் மனதில் உங்களின் மீது ஒருவித கசப்பை ஏற்படுத்தலாம். உங்கள் துணையின் குடும்ப விஷயங்களை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள். ஒருவேளை உங்கள் துணைக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஆதரவாக அவர்களுக்கு துணையாக இருக்கலாம். ஆனால் அதை வெளிப்படையாக பேசக்கூடாது. நம்பிக்கை மற்றும் மரியாதை. நண்பர்களே, நாம் பார்த்த இந்த 6 விஷயங்களும் ஒரு திருமண உறவில் அத்தியாவசியமான நம்பிக்கை மற்றும் மரியாதையின் அடித்தளத்தை பாதுகாக்க உதவுகின்றன. இந்த விஷயங்களை நீங்கள் வெளியே பகிராமல் இருப்பது உங்கள் துணைக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதையும், அவர்களின் தனிப்பட்ட ரகசியங்களை நீங்கள் எவ்வளவு மதிக்கிறீர்கள் என்பதையும் வெளிப்படுத்தும். பொது உளவியல் ஆலோசனை. ஒரு உறவில் தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன் மிகவும் முக்கியம். ஆனால் தகவல் தொடர்பு என்பது எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வது அல்ல. எது அவசியம், எது தேவையற்றது என்பதை புரிந்து கொள்வதுதான் முதிர்ச்சியின் அடையாளம். நம்பிக்கை என்பது ஒரு நாள் கட்டி எழுப்பப்படும் ஒரு கோட்டை அல்ல. அது ஒவ்வொரு நொடியும் நாம் செய்யும் செயல்களால், பேசும் வார்த்தைகளால் வளர்க்கப்படும் ஒரு விஷயம். ரகசியங்களை வெளியே பகிரும்போது இந்த நம்பிக்கை அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுவிடும். உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள உறவை பலப்படுத்த இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் உறவை பாதுகாத்து, வளர்த்து, ஒருவருக்கொருவர் துணையாக இருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களைப் பெற எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.